வணக்கம். இது வடக்கின் முதல் தர ஊடகமான எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். கிளிநொச்சி அறிவியல் நகரில் ஒரு 2 பரப்பு காணி ஒரு வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணிக்குள்ள என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது, இந்த காணியினுடைய விலை என்ன, இந்த காணி ஒரு உறுதி காணியா, ஏனையின் வீதியில இருந்து இந்த காணி எவ்வளவு தூரத்தில் அமைஞ்சிருக்குது, இந்த காணியினுடைய முழுமையான தெளிவான விளக்கத்தை இந்த ஒரு காணொளியில் நாங்கள் பார்க்கலாம். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாட்டி ஒருக்கா சப்ஸ்கிரைப் செய்துட்டு வாங்க. இப்போ நாங்கள் காணொளிக்குள்ளே போகலாம். கிளிநொச்சி ஏனையின் வீதியில இருந்து ஒரு 700 மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது. அதாவது கிளிநொச்சி ஏனையின் வீதியில இருந்து அறிவியல் நகருக்கு போன்ற பிரதான அந்த வீதியில இருந்து சரியா ஒரு 700 மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது. மேலதிக தொடர்புக்கு நான் இதில் என்னுடைய நம்பரை தரேன். நீங்கள் எனக்கு அழைப்பு ஏற்படுத்தினீங்கன்னா நான் உங்களுக்கு தெளிவான பாதையை உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லுவேன். இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காணி இந்த காணிக்கு ஏனையின் வீதியிலிருந்து இந்த காணிக்கு வருகின்ற தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய 12 அடி பாதை தான். பாதை பக்கங்களால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த காணியிலிருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் ஒரு பாடசாலை அமைஞ்சிருக்குது. சிவபாத பாடசாலைன்னு சொல்லி ஒரு பாடசாலை ஒரு 100 மீட்டர் தூரத்தில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிராந்திய பயிற்சி நிலையம் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம் என்று சொல்கிறது இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியிலிருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இலங்கை மத்திய வங்கியினுடைய பிரதேச அலுவலகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியிலிருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குது. சரி, இப்போ நாங்கள் காணிக்குள்ளே போய் காணியினுடைய அமைப்புகள் எல்லாத்தையும் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2 பரப்பு அளவை கொண்ட ஒரு உறுதி காணி ஒன்று வீட்டோட இருக்குது. முதல்ல நாங்கள் தண்ணியில இருந்து ஆரம்பிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குடிதண்ணி லைன் எடுக்கப்பட்டிருக்குது. அதுபோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் குழாய் கிணறும் அடிச்சிருக்காங்க. குழாய் கிணத்து தண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி, சவர் தண்ணி என்று இல்லை, நல்ல தண்ணி. அதே மாதிரி குடிதண்ணி லைனும் எடுத்துருக்குறாங்க. வீட்டினுடைய கொண்டிஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு அவ்வளவு நல்லா இல்லை. நீங்கள் இதை அப்புறப்படுத்தி புதிதாக ஒரு வீடை கண்டிப்பாக கட்டிக்கொள்ளத்தான் வேணும். வீடு அவ்வளவு நல்லா இல்லை. ஆனால் இந்த காணியினுடைய பெருமதி ஒரு நல்ல இடத்துல அமைஞ்சிருக்குது. அறிவியல் நகரில் சென்டர் பாயிண்ட் ஒன்றில் அமைஞ்சிருக்குதால இந்த காணி உண்மையாலுமே நல்ல காணி என்று சொல்லணும். வீடு அவ்வளவு நல்லது இல்லை. நீங்கள் அதை அப்புறப்படுத்தி புதிதாக வீடு அமைத்து கொள்ள வேணும். காணிக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3 தென்னை மரம் அப்படி நிற்கிது, கொஞ்சம் வாழை மரங்கள் நிற்கிது, மாமரம் ஒன்று நிற்கிது, கொய்யா மரம் நிற்கிது, சின்ன சின்ன கண்டுகள் நிற்கிது, அவ்வளோதான் நிற்கிது. வீட்டுக்கு பின்னுக்கு டொய்லெட் இருக்குது. 2 டொய்லெட் கட்டப்பட்டிருக்குது. நீங்கள் இதை திருத்தி பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி நிலையில தான் டொய்லெட் இருக்குது. இந்த இடங்களை பொறுத்த வரைக்கும் வீடுகள் கட்டினா கண்டிப்பாக வாடகைக்கு கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு அற்புதமான பிரதேசம் தான் இந்த அறிவியல் நகர் பிரதேசம். பக்கத்தில் பல்கலைக்கழகம் இருக்கிறதால கண்டிப்பாக வாடகைக்கு கொடுக்கக்கூடிய நல்ல இடம் என்று தான் சொல்ல வேணும். இதான் இந்த குழாய் கிணறு தண்ணி. அந்த தண்ணியை ஒரு காசு வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்கள் தண்ணி எப்படி கண்ணாடி மாதிரி இருக்குன்னு சொல்லி. நல்ல தண்ணி தான், இதனுடைய சுவை நல்ல தண்ணி தான், உப்பு கிடையாது. அறிவியல் நகரில் சில இடங்களில் சவர் தண்ணி, ஆனால் சில இடங்களில் நல்ல தண்ணியும் இருக்குது. ஆனால் இப்போ எல்லா இடங்கள்லையும் லைன் தண்ணி கொடுத்துருக்கிறதால உங்களுக்கு தண்ணி பக்கத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சுத்தவர தகரத்தால் வேலி அடைக்கப்பட்டிருக்குது. அங்கே முன்னுக்கு ஒரு தேசி மரமும் ஒன்று நிற்கிது. வீடு நீங்கள் தற்காலிகமாக அந்த வீட்டில் இருந்து கொண்டு நீங்கள் வீடை அமைச்சு கொள்ள வேணும். இல்லாட்டி இடித்து தள்ளி போட்டு தான் நீங்கள் வேறு வீடு அமைச்சு கொள்ளணும். அத்திவாரம் அடியால் அரிச்சிட்டு நல்லா வீடு கட்டும்போது இந்த இடம் புட்டியாக இருந்திருக்குது. பிறகு என்ன நடந்திருக்குன்னா மழை வந்து அரிச்சரிச்ச அத்திவாரம் ஒரு மாதிரி மண்ணரிப்பு ஆகி அந்த கீழே ஒரு போர் மாதிரி இருக்கும், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஆக வீட்டினுடைய அமைப்பு நீங்கள் அது அவ்வளவு நல்ல கண்டிஷன் கிடையாது. இந்த காணியினுடைய விலை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரப்பு 20 லட்சம் ரூபா சொல்கிறார் காணியினுடைய உரிமையாளர். 2 பரப்பும் சேர்த்து 40 லட்சம் ரூபா வரும். மேற்கொண்டு இதில் நான் என்னுடைய நம்பரை தாரன், எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. நாங்கள் மேற்கொண்டு கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ள முடியும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. மற்றொரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.